வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த வாரத்துல வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு சத்யா, இன்னொன்னு வந்து ஆனந்தி அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், சாச்சனா பேர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கைஸ் இப்போ என்னன்னா, சாச்சனாவை எதுக்கு எவிக்ட் பண்ணல, அதாவது வந்து அவர் எதுக்கு வெளியே போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சுற்று வட்டாரத்தில் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இல்லை அந்த பொண்ணு இப்போதான்ப்பா நல்லா விளாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் வாய் சுருங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து சாச்சனா உள்ள வச்சுட்டு சும்மா அந்த கிழிஞ்ச சட்டை போட்டு வர்றதும் அங்கங்க பாய்சன் மாதிரி விஷத்தை ஊத்தி விடுறோம், 2 பேரை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுல தான் ஒன்னு சத்யா, இன்னொன்னு ஆனந்தி. இந்த 2 பேர்த்தையும் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக பிக் பாஸ் குழுவுக்குள்ள முடிவு பண்ணதா வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, சரிங்களா? வெளியே இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஹேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெளியே போயிருங்க. உங்களுக்கான வீடியோவே இது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா guys, சாச்சனா கண்டிப்பா வந்து வெளியே போக வேண்டிய ஆள். நான் சாச்சனா தான் வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களோட பிளே வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வயசு ரொம்ப சின்ன பொண்ணு. பெரியவங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுத்து பேசணும் எதுவுமே கொஞ்சம் கூட இல்ல. என்னதான் பழக்கம் வழக்கமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறது. ரீசெண்டா நேத்து கூட பாருங்க, பவித்ராவை நீ வா போன்னு சொல்லிட்டு பேசுறது. ஆனா ஒரு சில பேர் வந்து அது அந்த ஒருமையில பேசுறது வந்து ஒரு சில பேர் வந்து ஏத்துக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அது வெளியே, ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து வாயை கொடுத்து வம்பாய்க்க யாருமே தோண மாட்டேங்குது. ஏன்னா யாருமே வாயை கொடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. தியா, ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்து அந்த ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து கொஞ்சம் மேல கீழன்னு இருக்காங்க. அப்ப சாச்சனாவை விளையாட வைக்கலாம், இவங்கள வெளியே தூக்கிடலாம், டபுள் எவிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறதா வெளியே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு ஷோவில் தெரியும். இன்னைக்கு ஷோவில் அவர் என்ன பேசுகிற போறாரு, விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்காம வேற கேள்வியை தான் கேட்டுட்டு விட போறாரு. இதை கூட நான் என்னன்னா ரீசெண்டாக வந்து இந்த இந்த மாதிரி நான் இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா பிக் பாஸை பற்றி, இதே மாதிரி நிறைய ரீசெண்டாக பேசுவாங்க. நான் அதை பற்றிலாம் பார்க்க மாட்டேன். பிகன் விட்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக இதில் வந்து லைவ், அதாவது வந்து போன தடவை வந்து பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடி வந்து 7 சீசன்லேயே வந்து பிக் பாஸ்ல கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு லைவ் வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ நான் நேற்று கேட்டுட்டு இருக்கும் நிறைய கொஸ்டின் அவங்க கேட்டதை நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கூட கொஞ்சம் ஒத்து போச்சு. என்ன காரணம்னா அந்த மஞ்சரியை வந்து ஒரு டீமா வந்து டார்கெட் பண்ணுது. நீங்க நேற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒருத்தங்க தப்பு பண்ணாலும் டீமா ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களை டார்கெட் பண்ண முடியல. அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும், எல்லாருமே வந்து அதில் தான் பவித்ரா கேட்டிருந்தாங்க, எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது அங்க மட்டும் கிடையாது. அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்மளோட லைஃப்லயும் சரி, ஒருத்தங்கள மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு 10 பேர் ஒருத்தங்கள டார்கெட் பண்ணி அவங்கள பேசினா எப்படி இருக்கும் அவங்க மைண்ட் செட், உங்களை அப்படி பேசினா எப்படி இருக்கும் மைண்ட் செட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எனக்கு தெரிஞ்சு தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த பிரச்சனையில யாரு இன்க்ளூடா இருக்காங்களோ அவங்க பேசலாம். தீபக் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அவரோட கேப்டன்ஷிப்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நேத்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகி அவர் அந்த கேப்டன்ஷிப்பை தாண்டி அவரும் வெளியே வந்து பேசுனது தப்பு. ஏன்னா அருணுக்கு சப்போர்ட் பண்றாரு. தீபக் கண்டிப்பா சொல்றேன், அவரும் ஒரு டீமுக்குள்ள போய் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா guys, சிவகுமாரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ரொம்ப விஷம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவிலே பாருங்க, நான் விஷம்னு சொல்லியிருப்பேன். சரியான விஷம் அவரு. ஒருத்தர் மாத்தி பேசிக்கிறது, அவருக்கு தகுந்த மாதிரி ஃபேவரட்டா மாறிக்கிறது. அதாவது வந்து இந்த விஷால், அருண், அதுக்கப்புறம் வந்து தீபக், அப்படி தீபக் கூடலாம் முன்னாடி கொஞ்சம் ஒரு இதா இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் மிங்கிள் ஆகி இப்போ அவங்க யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள இவர் எதிர்க்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ஆப்போசிட்டா இவரு போறாரு. மஞ்சரி கிட்ட கேட்காங்க, என்ன சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீ பொறுமையா கேட்டு போகணும்ல. அதை விட்டுட்டு நீ என்ன பண்ற, உன்கிட்ட அந்த பிரச்சனை வந்துச்சு, கிட்ட அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீ பேசலாம். ஆனா நீ என்ன பண்ற, சாரி கைஸ், நீங்க என்ன பண்றீங்க, மஞ்சரி கிட்ட திரும்ப போய் வாய்ஸ் ஓவர் பண்றீங்க. அதாவது வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறீங்க. எனக்கு புரியலங்க. அதாவது மஞ்சரி மேல தப்பா இருந்தாலும் ஒருத்தங்க டார்கெட் பண்ணி ஃபுல்லா டார்கெட் பண்ண மோச்சுல அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு சில இடத்துல நல்லா தான் பேசியிருக்காங்க. ஆனா இப்படி பண்றது நியாயமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கைஸ், நம்ம எவிக்ஷனுக்கு வந்தோம்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சாச்சனா வெளியே போகணும். என்னோட மைண்ட் செட்ல இருக்கிறது. சாச்சனா சப்போர்ட்டர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். முத்துவோட கேம் பிளேவே அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சு. அது வந்து எப்படின்னா இந்த இந்த எப்படின்னா ஒருத்தர்ட்ட வந்து ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்றது, இந்த மாதிரிலாம் கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த புள்ள வெளியே போயிட்டு அதே மாதிரி தான் கைஸ். அதில் வந்து சும்மா அந்த மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காது ரஞ்சித்து, அதுக்கப்புறம் நம்ம சத்யா, நேற்று கூட நம்ம ஜாக்லின் சொல்கிறாங்க. அதாவது வந்து கைஸ், அதாவது வெங்காயம் வெட்டுறாராம் 100 வெங்காயம், அதனால பெஸ்ட் பெர்ஃபார்மராம், சாரி. அப்போ என்னடா கணக்கு இது, வெங்காயம் வெட்டுறவங்கலாம் பெஸ்ட்டுன்னு கொடுத்தா என்ன இது? அப்போனா கேம் விளாண்டாங்களாம் யாரு எனக்கு புரியல. நீ வெங்காயம் வெட்டுறதுக்கும் உள்ள குக்கிங் டீம்ல சமைக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? அப்போனா ஒவ்வொருத்தரையும் சமைக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம அவார்ட் கொடுத்துட்டு போயிருவோமா?
இதெல்லாம் காய்ஸ் அதான் நான் நேத்து சொல்றாங்கல்ல 6 பேர் இருக்காங்க உள்ள. அந்த 6 பேரும் சமைக்கிறதுக்கு அழகா ஷேர் பண்ணி அத வந்து பண்றத விட்டுட்டு, அத விட்டுட்டு இவங்க வந்து தேவையில்லாம ஒரு சண்டைய கொண்டு வந்து தப்பு கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு வெளிய போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.